ஆகஸ்ட் 15 அன்னைக்கு உலகமே பார்த்த அந்த ட்ரம்ப் அண்ட் புட்டின் மீட்டிங்ல இருந்தது புட்டினே கிடையாது. ரஷ்யன் பிரசிடென்ட் உண்மையிலே அமெரிக்காவுக்கு போகல. வேர்ல்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல அங்க நின்னுட்டு இருந்தது ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினே கிடையாது. அங்க நின்னுட்டு இருந்தது அவரோட பாடி டபுள். இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து வெளியே போறப்ப அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே ஒருத்தங்கள அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து புட்டினோட பாடி டபுள். அது ஒரு டூப்பு. உண்மையிலே அது புட்டினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூலி படத்துல இருக்கிற ஸ்டண்ட்ல வந்து ரஜினியை வந்து மாத்தி ஃபேஸ் ஸ்வாப் பண்ணாங்க. அதுதான் இப்போ இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்கல்ல. அந்த அளவுக்கு உண்மையிலேயே புட்டின் வந்து போகவே இல்ல. அங்க வேற ஒருத்தர் தான் புட்டினுக்கு பதிலா மீட்டிங்க்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா இன்டர்நெட்ல ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சு இதை வச்சு மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிகல்ஸே வர ஆரம்பிச்சிருக்குது. இது என்ன மேட்டர் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேத்திக்கு நைட்டு உலகத்தோட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே, ஜெர்மனியோட ஹெட்டா இருக்கட்டும், பிரான்ஸோட ஹெட்டா இருக்கட்டும், இட்டாலியோட ஹெட்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப் கிட்ட தலைவா உற்று தலைவா, எங்கால தயவு செஞ்சு உற்று தலைவா, நாங்கெல்லாம் ஒன்னா நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம், தேவையில்லாம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ட்ரம்பை பார்த்து பேச போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பேசிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் அவுட்கம் என்ன வந்திருக்குது? ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, இல்லை ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் வந்து இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்போ ட்ரம்ப்பே யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு தெரியல கரெக்டாக. ஸோ ட்ரம்ப் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு விஷுவல் கண்டிப்பாக உங்களெல்லாம் தூக்கி வாரி போட போகுது. ரஷ்யன் ஃப்ளாகும் உக்ரைன் அமெரிக்கன் ஃப்ளாகும், ஓகேவா, யோசிச்சு பாருங்க. ரஷ்யன் ஃப்ளாகும் அமெரிக்கன் ஃப்ளாகும் ஒன்னா வச்சு ஒரு பர்டிகுலர் பீரங்கி மாதிரி ஒரு வெஹிக்கிள், ஒரு வண்டி வந்து உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்கிற வீடியோவையும் ரஷ்யா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்னா கொடியை வச்சு ஒரு வண்டி போயிட்டு இருக்கிற மாதிரி. அது என்ன மதன் சொல்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல புட்டினே அது கிடையாதுன்னு சொல்றதுல இருந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் கைக்கு சேர்ந்து யூரோப்புக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்களாங்கிறது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குது. என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உண்மையிலே ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் மெயினாக இப்போ சொல்ல வேணான்னு யோசிச்சுட்டேன். உங்களுக்கே அதெல்லாம் தெரியும். பட் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து என்னன்னா, தேங்க்யூ. 8.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், வேர்ல்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஊரில் இவ்வளோ ஆர்வமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். நான் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ்க்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச இன்டர்நெட்டில் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில், தமிழ் மாதிரி ஒரு மொழியில் வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை இவ்வளோ பார்க்குற மக்கள் எங்கேயுமே இருப்பாங்களான்னு தெரியல. மாஸ் இத்தனை மில்லியன் பேர் வந்து இதை பார்க்குறது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு. இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி டபுள் மேட்டர்லேருந்து வர ஆரம்பிச்சிடுவோம். ஸோ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து இந்த தடவை மீட்டிங்க்கு வந்திருந்தப்போ புட்டினோட முகத்தை பார்த்தீங்களா, அவரோட எப்பவும் போல இருக்கிற முகம் மாதிரியே கிடையாது. அவர் வியர்டான சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணாரு. ப்ரெஸ்ஸை பார்த்து வந்து இப்படிலாம் வந்து பேசினாரு. ப்ரெஸ்ஸை பார்த்து வந்து சிரிச்சாரு. புட்டின் வந்து ஜென்ரலாக இப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லையே. புட்டினோட நிறைய, அதாவது ரஷ்யன் பிரசிடென்ட், அவரை பற்றின நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே உருன்னு முறைச்சிக்கிட்டு தான் இருப்பார். இப்போ இந்த பாடி டபுள் தான் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சுட்டு இருக்குது. இது உண்மையிலே புட்டினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் ஆர்டிகல்ஸ், சும்மா இல்லை உண்மையிலே அமெரிக்கன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஓகேவா, இந்தியாவில் வந்து வியான் மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாருமே எடுத்து இந்த நியூஸை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், நிறைய பேர் உலகமே பார்த்துட்டு இருந்துச்சு இந்த மீட்டை. பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புட்டின் வந்து பார்க்கறதுக்கு ஆளே மாறிட்டாருன்னு. உங்களுக்கே அந்த டவுட் வந்திருக்கும், கரெக்டா? உங்களுக்கே அது தோணிருக்கும். புட்டின் வந்து என்ன பார்க்கறதுக்கு ஆளே மாறிட்டாரு, ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு என்ன பார்க்கறதுக்கு ஆளே மாறிட்டாருங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த பார்க்கறதுக்கு ஆளே மாறிட்டாரு, ஒரு மாதிரி வந்து முகம்லாம் வந்து ஒரு மாதிரி ஒட்டி போயிடுச்சு அப்படிங்கிற கான்வர்சேஷன்ல அடுத்து என்ன ஆரம்பிச்சிருச்சுனால், அது புட்டினே கிடையாதுரா, அங்க இருக்கிறது ஒரு பாடி டபுள்டா அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ரஷ்யன் பிரசிடென்ட்டோட லாங் ஹிஸ்ட்ரியில் பல முறை, அவர் 20 வருஷத்துக்கு மேலே அங்கே பிரசிடென்ட்டாகவே இருந்துட்டு இருக்காரு, கரெக்டாக. பல தடவை வந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. எஸ்பெஷலி அமெரிக்க மண்ணுக்கு வராரு, கரெக்டாக. உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அங்கே அமெரிக்கன் பிரசிடென்ட்டே இருந்தாலும் அது ஒரு ரிஸ்க் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் அவர் உண்மையிலே போகாமல் அவரோட பாடி டபுள் அனுப்பிச்சு விட்றாங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற ரூமர். இந்த தடவை அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா புட்டின் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாருன்னு. இதுக்கு ரஷ்யன் சைட்ல இருந்து என்ன ரியாக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஸ்டேட் மீடியா வந்து இதெல்லாம் சும்மா ரூமர்ஸ், இதெல்லாம் சீரியஸ் கிடையாது, ஏன்னா புட்டினுக்கு பார்த்து
பார்த்து அமெரிக்காவெல்லாம் பார்த்து பயமா அசால்ட்டா தலைவன் உள்ள போயிட்டு வெளியே வருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வியர்டான ஒரு நியூஸா இருக்கும். புட்டின் வந்து ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி போறப்போ 2 விஷயம் நடந்திருக்குது. நான் நேத்திக்கு வீடியோலயே சொல்லியிருந்தேன். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல பிசினஸ் டிரான்சாக்ஷன் எதுவுமே பேங்க்ல நடக்க முடியாதுங்கிறதுக்காக கேஷ் தான் யூஸ் பண்ணும். ஸோ இவ்ளோ பெரிய ஃப்ளைட்ல வந்துட்டு திருப்பி போறதுக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து ரீஃபியூவல் அடிக்கணும்ல. அதுக்கு $85,000 அமெரிக்கன் டாலர்ஸை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா வந்து கேஷா கொடுத்துச்சு. ஏன்னா ரஷ்யன் பிரசிடென்ட் வந்தாலும் ஏன்னா $85,000 ஒரு பெரிய அமௌண்ட் கரெக்டா. அவ்வளோ பெட்ரோல் உள்ளுக்குள்ள போடணும். அதை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ரஷ்யன்ஸ் யாருமே வந்து அமெரிக்காவுக்கு டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இந்த போர்னால. அதனால கேஷா கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ஏகப்பட்ட பொட்டி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது வந்து ஒரு பிரசிடென்ட்டா யோசிச்சு பார்க்குறப்போ இந்த அளவுக்கு ரஷ்யாவை வந்து இவங்க பழிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதே கூட இன்னொரு பெட்டியும் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த பூப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வியடா இருந்தாலும் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் பிரசிடென்ட்டோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து அமெரிக்கா ரொம்ப மும்முரமா எப்பவுமே ஒரு நோட்டம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அவரோட உடம்பு எப்படி இருக்குது, அவரோட ஹெல்த் எப்படி இருக்குது, பிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது. ஏன்னா அவர் ரீசெண்டாக வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது அப்படின்லாம் ரூமர்ஸ் நிறைய சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ அவரோட பூப்பை வச்சு ஓகேவா, நம்ம ஊரில் கூட ஹாஸ்பிட்டல் போனால் டெஸ்ட் எடுப்பாங்கல்ல. உடனே வந்து ஒரு மனுஷனோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 3 டெஸ்ட் தான், பிளட்டு, யூரின், இல்லை இதுதான் கரெக்டாக ஸ்டூல் டெஸ்ட்டு. ஸோ அந்த புட்டின் வந்து அங்கே போனப்போ அவர் யூஸ் பண்ண டாய்லெட்லேருந்து வந்து எக்ஸ்க்ரீட்டை கூட வந்து ரஷ்யா வந்து சீக்ரெட் பூப் பேக்ஸ் வச்சுருக்காங்க, சூட் கேசஸ் வச்சுருக்காங்க. அதன் மூலியமாக அவங்க திருப்பி ரஷ்யாவுக்கே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த டேட்டாவை வந்து இந்த பயாலஜிக்கல் டேட்டாவை வந்து அமெரிக்காவுக்கிட்ட வந்து ரஷ்யா விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நியூஸாக வந்து சுற்றிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு எனக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரஷ்யான் பிரசிடென்ட்டுங்கிறதுனால அமெரிக்கா வந்து ஒரு ப்ரொபகண்டாவும் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல கிளிக் பைட்டி நியூஸ் மாதிரி. இப்போ நம்ம ஆக்சுவல் நியூஸ்க்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நைட்டு நான் சொல்லியிருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 or 3 ஹவர்ஸில் வந்து யூரோப்பில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ட்ரம்ப் முன்னாடி போய் நிற்க போகிறாங்க. ட்ரம்ப் கிட்ட வந்து தலைவா எங்கள் சப்போர்ட் பண்ணு தலைவா, நீ பாட்டுக்கு புட்டின் பக்கம் போயிடாத தலைவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்குது. ஸோ ட்ரம்ப்பை வந்து மேக்ரோன் ஃப்ரம் ஃப்ரான்ஸோட ஹெட்டு, ஸ்டாமர் யூகேவோட ஹெட், யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து அதோட ஹெட்டு, மர்ஸ் ஜெர்மனியோட ஹெட்டு, மெலோனி இட்டாலியோட ஹெட்டு, ஸ்டப் ஃபின்லாண்டோட ஹெட்டு. எத்தனை கண்ட்ரி யோசிச்சு பாருங்க. இதுவே ஃப்ரான்ஸு, யூகே, ஜெர்மனி, இட்டாலி, ஃபின்லாண்டு 5 நாடுகளோட ஹெட்டு, பிரசிடென்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர்ஸு, சான்சலர்ஸ் அவங்கெல்லாம் ப்ளஸ் வாண்டர் லைன் அப்படின்னு மொத்த யூரோப்பியன் யூனியனோட ஹெட்டு. இருக்கிற எல்லா யூரோப்பியன் யூனியனோட தலைவரும் அவர் தான். அவரு நேட்டோவோட ஹெட் எஸ்ஜி ரத்தே அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இத்தனை பேர், ஒரு 7 டெலிகேட்ஸ், உலகத்தோட முக்கியமான 7 தலைவர்கள் வந்து ரஷ்யாங்கிற ஒரு நாட்டோட எதிர்ப்பை தாங்க முடியாமல் ட்ரம்ப் கிட்ட போய் கையேந்தி நிற்கிறாங்க. உண்மையிலே அதுதான், கையேந்தி தான் நிற்கிறாங்க. எதுக்கு கையேந்தி நிற்கிறாங்க? உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணத்தல. ஏன் உக்ரைனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கணும்? உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடை வந்து அண்ட் இவங்கெல்லாம் ஏன் உக்ரைனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். இப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட் கரெக்டாக. அசியூம் தமிழ்நாடு வந்து மொத்தமாக ஒரு கான்டினென்ட்னு வச்சுக்கோங்க. சும்மா யூரோப் மாதிரி இது ஒரு கான்டினென்ட்னு வச்சுக்கோங்க. இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனி நாடுன்னு வச்சுக்கோங்க. அசியூம் பண்ணிக்கோங்க. மதுரை வந்து ஒரு கண்ட்ரி, சென்னை வந்து ஒரு கண்ட்ரி, திருச்சி ஒரு கண்ட்ரி, கோயம்புத்தூர் ஒரு கண்ட்ரி, சேலம் ஒரு கண்ட்ரி, எல்லாம் தனித்தனி குட்டி குட்டி கண்ட்ரிஸாக இருக்குது. யூரோப்போட மேப்பே இப்படி தான், எல்லாமே குட்டி குட்டி கண்ட்ரியாக இருக்கும். பட் எல்லா கண்ட்ரிஸுமே யூரோப்புங்கிற மொத்தமாக ஒரு இதில் யூரோப்பியன் யூனியனுக்கு கீழே இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் இருக்கக்கூடிய சென்னை தான் உக்ரைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ரஷ்யா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரஷ்யா என்ன கேட்குறாங்க? சென்னையில் நாங்கள் பிடிச்ச இடத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்காக இருக்கும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், மதுரை, கோயம்புத்தூர், எல்லாருக்கும் என்ன பயம் இருக்கும்? இப்போ சென்னையை பிடிச்சாச்சுன்னா அடுத்து யார்? நம்ம தான். அப்போ சென்னையை வந்து நம்மளுக்கு போர் வரவிடாமல் நம்ம டோருக்கு டைரெக்டாக போர் வரவிடாமல் இதை உக்ரைன்லேயே கண்ட்ரோல் பண்ணி அங்கேயே நிறுத்தி வைக்க பார்ப்போங்கிறது தானே அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே யூரோப்லேயும் நடந்துட்டு இருக்குது. இந்த ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், ஃபின்லாண்டாக இருக்கட்டும், மொத்த யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், நேட்டோவோட ஹெட்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன பயம்னா ரஷ்யாங்கிற ஒரு நாடை பார்த்து பயம். ரஷ்யாங்கிற ஒரு நாடு மேலே எல்லாரும் பிஸ்னஸ் கொடுக்க மாட்டேன், சாங்ஷன் போடுறேன் தான் சொன்னேன்ல. பிரசிடென்ட்டே வந்துட்டு போகிறப்ப கூட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நீங்களும் நானும் பண்ண முடிகிற ஒரு விஷயத்தை கூட ரஷ்யன் பிரசிடென்ட்னால பண்ண முடியாது. இவ்வளவு சாங்ஷன்ஸ், இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டும் ரஷ்யாங்கிற ஒரு நாட்டை தடுத்து நிறுத்த முடியலை. அதனால தான் அவங்க ட்ரம்ப் கிட்ட வந்து சாமி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் இருக்கிறதுல அல்டிமேட் பவர். அமெரிக்கா வந்து ஆயுதத்தில் இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த B2 பாம்பர் வந்து இந்த புட்டின் வர்றது மேலே வானத்தில் பறந்துச்சுல, இந்த ஒரு ஃப்ளைட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, ஐ திங்க் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மதன் கௌரி ஸ்பேஸ் B2 பாம்பர்னு சர்ச் பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஃப்ளைட் வந்து உலகத்தில் எந்த கண்ட்ரி கிட்டையும் எந்த கண்ட்ரி என்னனாலும் பண்ணுறாங்க
பண்ற அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டெல்த் ஃப்ளைட். எந்த நாட்டுக்குள்ளே அது போகுது, பறக்குது, எவ்வளோ நேரம் நம்ம நாட்டு மேல பறந்துட்டு இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க கூட முடியாது. அவ்வளவு அட்வான்ஸ்டான ஃப்ளைட். ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஆயுதங்கள், வெப்பன்ஸ் இதுல எல்லாத்துலயும் அமெரிக்கா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? காசு மட்டும் இல்ல, அவங்க கிட்ட உண்மையிலேயே வெப்பன்ஸ் இருக்குது. அந்த வெப்பன்ஸ் அவங்க எல்லார்கிட்டயும் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் யூரோப்ல இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒண்ணா சேர்ந்து இப்போ ட்ரம்ப் கிட்ட போய் சாமி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? நீ எத்தனை பேர் வந்து கேட்டாலும் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் செய்வார். ட்ரம்ப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சிம்பிள். இங்கே பாருப்பா, ஈஸ்டர்ன் யூரோப்பை வந்து ரஷ்யா கேட்குறாங்க. இந்த டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, லுஹான்ஸ்க், டொனெஸ்க், அது ரெண்டு ரெண்டு இப்போ சென்னைனா மரீனா பீச்சும் அந்த மயிலாப்பூர் அந்த கடலோரத்தில் இருக்குல்ல சாந்தோம், இந்த மாதிரி 2 இடத்தையும் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டு அமைதிக்கு போயிடுங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு ட்ரம்ப் மறுபடியும் அதை சொல்லியிருக்காரு. இதுக்கு திருச்சிக்காரனா கோயம்புத்தூர்காரங்களா ஒத்துப்பாங்களா? இன்னைக்கு அது மயிலாப்பூர், சாந்தோமும் மெரினா பீச்சாக இருக்கும். நாளைக்கு மொத்த சென்னை, அப்புறம் திருவள்ளூர், அப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொஞ்சம் இறங்கி வந்துக்கிட்டே இருப்பீங்களே, அப்படியே நீங்கள் வந்து பாண்டிச்சேரி பக்கம் வருவீங்க, அப்புறம் திருச்சி பக்கம் வருவீங்க, பயம் இருக்கும்ல. ஸோ யாருமே வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் தான் அல்டிமேட்டு. ட்ரம்ப் வந்து புட்டின் சைட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆப்வியஸாக அந்த ஆள் சொல்கிற டீல் எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஜெர்மனியோட ஹெட் சான்சலர் இருக்கார்ல மர்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமெரிக்கா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு உக்ரைனில் இருக்கிற ஒரு இடத்த ரஷ்யாவுக்கு கொடுத்துருங்க, அவங்க பிடிச்சிட்டாங்க கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க. அமெரிக்கா கிட்ட ரஷ்யா வந்து ஃப்ளோரிடாவை பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? எந்த நாடுமே விடாதில்லை. நீ வந்து பிடிச்சிட்டு அந்த நாடு இனிமேல் அந்த இடம் அவங்களோடதுன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஏன் உக்ரைனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் தர்மத்தை எல்லாத்தையுமே வந்து ஜெர்மனி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் அதெல்லாம் கேட்கறதுக்கு எந்த ஒரு மூட்லையும் இல்லை. ட்ரம்ப் வந்து பேசிக்காக மறுபடியும் இதுக்கு தான் புஷ் பண்ணுறாரு. நீ வந்து புட்டின் சொல்கிறத கேட்டுட்டு போரை நிறுத்தி வை, எனக்கு நோபல் பிரைஸ்க்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இருக்காரு. இதை பேசி முடிச்ச உடனே தலைமை என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? யார்? ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யூரோப்பில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு எக்ஸ்பேண்டபிள்ஸ் டீம் மாதிரி, அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒன்றா நின்று ட்ரம்ப் கிட்ட நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், பார்த்துக்கோ, எங்களுக்கு ஒழுங்கு மரியாதையாக சப்போர்ட் பண்ணிக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நொடி என்ன பண்ண முடியும் ட்ரம்ப்? கெஸ் பண்ணுங்களேன். நான் ஒரு செகண்ட் கொடுக்குறேன், யோசிச்சிட்டிங்களா? என்ன தெரியுமா ட்ரம்ப் பண்ணியிருக்காரு? நீங்கள் கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யோசிச்சதும் இது நான் சொல்கிறது மேட்ச் ஆச்சுன்னா, அடுத்த நொடி வந்து புட்டினுக்கு கால் பண்ணிட்டாரு. ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி, என்னென்ன நடந்திருக்கு தலை, இந்த தலை நீ சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அமைதியாக இந்த போரை நிறுத்திடலாம், நானும் அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறேன், நம்ம பாட்டுக்கு பீஸ் ப்ரைஸ் எடுத்துக்கிறோங்க அங்கே தான் வந்து ட்ரம்ப் பேசி இமீடியட்டாக ஒரு புட்டினுக்கு ப்ரீஃப் பண்ணியிருக்காரு. இது யாருமே எதிர்பார்க்கல. புட்டினுக்கு உடனே வந்து ஒரு சலாமா போட்டிருக்காரு. அண்ட் போன டைம் வந்து உக்ரைனோட பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து ரொம்ப வாலாட்டிட்டாரு. நம்மளுக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2 பேரும் உட்காந்துக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை உக்ரைன் பிரசிடென்ட் வந்து வர்றப்பமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கோட்லாம் போட்டு, போன டைமே கேட்டாங்க, என்ன நீ என்ன ராணுவத்தில் சண்டை போட்டுட்டு இருக்க, அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸ்க்கு எதுக்கு வந்து இந்த ராணுவ கெட்டப்லலாம் வர கோட் போட்டு வாங்க. இந்த தடவை அவரே கோட் போட்டு வந்துட்டாரு. ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப்போட தேவை இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியுது. ஸோ அவரே கோட் போட்டு வந்து நீட்டாக குட் பையாக உட்காந்துக்கிட்டு தேங்க்யூ சும்மா பேசின 10 நிமிஷத்தில் ட்ரம்ப்புக்கு 6 தடவை தேங்க்யூ சொல்லியிருக்காராம். அதெல்லாம் கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. பாடி லாங்குவேஜ் எல்லாமே, ஐயோ ட்ரம்ப் தான் எல்லாமே, என்னோட மனைவி வந்து உங்கள் மனைவியை நலம் விசாரிக்க சொன்னாங்கிறது வரைக்கும் வந்து யார் உக்ரைன் வந்து ஐஸ் வச்சு ட்ரம்ப்பை உஷார் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அமெரிக்காவுக்கு நீ இதை கொடுக்குறேன், அமெரிக்காவுக்கு அதை கொடுக்குறேன், என்கிட்ட நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு ட்ரம்ப் உன்னை போல் ஒரு மன்னன் உண்டா, வெள்ளை கொடி ஏந்திய வேந்தனே அப்படின்னு சொன்னால் வந்து ட்ரம்ப் கிளுகிழு போயிடுவார். உக்ரைன் பிரசிடென்ட்டும் அதை தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ட்ரம்ப் வந்து மசீர மாதிரி இல்லை. ட்ரம்ப் வந்து முடிச்ச உடனே புட்டினுக்கு கால் பண்ணி, இங்கே பார்ப்பா நீ சொன்னதை சொல்லிட்டேன், இவன் பேசுகிறதெல்லாம் விடு, எனக்கு இந்த போரை நிறுத்தி வைக்கணும், என்ன பண்ணலாம் சொல்லு, நீ சொல்கிறத நான் அவங்க கிட்ட மறுபடியும் புஷ் பண்ணுறேங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த கிரேசியஸ்ட் திங். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி விஷுவல் ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள், ஓகேவா, ஒரு இராணுவ வெஹிக்கிள் தமிழ் என்ன சொல், வாகனம், இராணுவ வாகனம் வந்து ஒரு சைடு அமெரிக்க கொடியும் இன்னொரு சைடு ரஷ்யன் கொடியும் வந்து பறந்துட்டு இருக்கிற மாதிரி உக்ரைனுக்குள்ளே தாக்குதல் நடத்துகிற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் கிரேசி. ஏன்னா அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு. ஆனால் இந்த விஷுவல் எப்படி இருக்குது, ஒரே வண்டி, அதில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து, லாஸ்ட் டைம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தப்போ யூரோப்பை காலி செஞ்சாங்க. ஓகேவா, உண்மையில் தான் வரலாற்றில் 2ஆம் உலகப் போர் என்னாச்சு, சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தப்போ ஜெர்மனி வந்து துவம்சமாச்சு.
இப்போ அந்த சைடு தான் வந்து உக்ரைன்லாம் நிக்கிறாங்க. இந்த இந்த ஒரு விஷுவல் வந்து சத்தியமா யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கதி கலங்கி விட்டுரும். இந்த விஷுவல் வந்திருக்குது. இத நான் வேற வேற விதமா இன்டர்பிரெட் பண்றாங்க. சில பேர் சொல்றாங்க, இது வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு குடுத்த ஒரு வாகனம். அத வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டு அவங்களோட கொடிய பறக்க விட்டுருக்காங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இது வந்து இப்போ புட்டினுக்கும், ட்ரம்புக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப காமிக்கிற மாதிரி, இந்த வண்டியில வந்து அமெரிக்கா கொடிய ஏத்திட்டு உக்ரைன்ல எல்லாரையும் போய் அடிக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைலாம் அமைதிக்கு நடந்துட்டு இருக்குல்ல. இந்த நேரமும் பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல போர் நடந்துட்டு தான் இருக்குது. அது நின்ன பாடு இல்ல. இப்ப இன்னைக்கு யூரோப்பியன் லீடர்ஸ்லாம் போய் மறுபடியும் அதான் கேட்டுருக்காங்க. ஏங்க அதுவரைக்குமாவது போர நிறுத்தி வைங்க. அமைதிய நோக்கி தானே போயிட்டு இருக்கோம்னா, அதெல்லாம் அவர் கேட்கிற மாதிரி இல்ல. உள்ள போட்டு இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நேத்திக்கு ஒரு நாள்ல வந்து 100 ட்ரோனுக்கு மேல உக்ரைனுக்குள்ள போய் ரஷ்யா அடிச்சிருக்குது. பேச்சுவார்த்தை நடக்க நடக்க உள்ள அடிச்சு இறங்கி உள்ள ஒவ்வொரு நாள் பேச்சுவார்த்தை இன்கிரீஸ் ஆகுறப்பமும், இவங்க புடிச்சிருக்கிற கூடிய இடம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள தள்ளிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஓவராலா இதுதான் வந்து ரஷ்யாவுக்கும், ஆ ட்ரம்ப்புக்கும், இப்போ ட்ரம்ப்ப சுத்தி இந்த யூரோப்பியன் லீடர்ஸ்க்கும் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடந்த முக்கியமான விஷயம். வீடியோ முடியிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு கொஸ்டின். ஒரு சிம்பிளான கொஸ்டின். ட்ரம்ப் வந்து இந்த போர நிறுத்திருவாருன்னு நினைக்கிறீங்களா? புட்டின் வந்து இப்ப ட்ரம்ப்புக்கு வந்து என்ன ஆசை? இந்த உண்மையிலே சொல்றேன். இந்த போர அவர் நிறுத்திட்டாருன்னா, கண்டிப்பா அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் உண்டு. மத்த போரெல்லாம் விட்டுருங்க. இந்த போர அவர் நிறுத்திட்டாருன்னா, கண்டிப்பா ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் உண்டு. ட்ரம்ப்ப வந்து யார் கலாய்ச்சாலும், இவர் இவ்வளோதான் டம்மி அது இதுன்னு பேசினாலும், 3 வருஷமா எவனும் நிறுத்த முடியாத போர நிறுத்திட்டார்ல. அதுக்கு கண்டிப்பா பாராட்டுக்கள்னு சொல்லிட்டு, ஒரு பீஸ் பிரைஸ் குடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? அதனால தான் ட்ரம்ப் வந்து இதுக்கு எப்படியாவது தலைகீழ நின்னாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ முடியிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின். அதுவும் நம்ம பார்த்துருவோம். இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல பார்த்துருவோம். இது நடக்குதா இல்லையான்னு. பட் அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த போரை நிறுத்தி வைக்கணுங்கிறது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப்னால ரஷ்யா வெர்சஸ் உக்ரைன் போர இத்தனை வருஷம் யாருனாலயும் நிறுத்த முடியாத ஒரு போர, இத்தனை வருஷமா யாருனாலயும் புட்டின பேச்சுவார்த்தைக்கு கூட கொண்டு வர முடியல. பாடி டபுள் அது இதுன்னு என்னெல்லாமோ சொன்னா கூட, இந்தியா மேல டாக்ஸ் ஏத்துறேன் அது இதுன்னு சொல்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட வச்சு பிளாக்மெயில் பண்ணி ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கே கொண்டு வந்துட்டாரு ட்ரம்ப். ஸோ இந்த பேச்சுவார்த்தை இன்னும் போய்க்கிட்டே வேற இருக்குது. ஸோ இந்த போரோட முடிவ வந்து ட்ரம்ப் உருவாக்குவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மதனு, அந்த ஆள் வந்து அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத மதனு. புட்டின் தான் மாசு. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் கேட்காம அவர் பாட்டு உள்ள இறங்கி போய் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த போர் நிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாப் ஆயிடும்னு நினைச்சீங்கன்னா, வில் ஸ்டாப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நோ. இது போய்க்கிட்டே தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, வில் கோ ஆன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது சிம்பிளரா வச்சுப்போமா? போர் நின்றும்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. போர் நிக்காது போய்க்கிட்டே தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லுங்க. எஸ் வருதா நோ வருதான்னு நம்ம கமெண்ட்ல பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிரும். நான் உண்மையிலே இன்னும் கொஞ்ச நாள்ல ரிசல்ட் வர்றப்போ நீங்களே இங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து நான் அன்னைக்கே இதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அன்றே கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை நீங்களே போட்டுக்கலாம். பட் எனிவே நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக டெய்லி நீங்கள் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஈஸியாக புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா இடத்துலையும் அதே தான் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.